முடிந்தால் தயவு செய்து இந்த காணொலியை சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க, டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. மிக மிக பயனுள்ள காணொலியாக அமைப்பெறப் போகின்றது. உள்ளங்கையில் உலகம் என்ற நிலை மாறி விரல் நொடியில் உலகம் இப்பொழுது சுருங்கிவிட்டது. Register to the site by using email address or phone number. After registering to use the site, users can create a user profile, add other users as friends, exchange messages, post status updates and photos, share videos, use various apps to receive. எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், எல்லோருமே கட்டாயம் இந்த விரல் நொடியில தான் எப்பொழுதுமே ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். போனை தான் எப்பவுமே நாங்க தடவி தேய்த்து கொண்டே இருக்கின்றோம். சரி, இதன் மூலமாக பாத்தீங்கன்னா இந்த இணைய பூச்சிகள், இணைய உலாவி அப்படின்ற வகையில எங்களுக்கு பேரும் சூட்டப்பட்டிருக்கு. இந்த இணையத்தை அல்லது அந்த போன், இந்த இணைய உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது பல பிரச்சனைகளை நாளாக எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இதற்கு கட்டுக்கடங்காத வகையில் நிறைய பேருடைய வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறார்கள், சிலருடைய திருமண வாழ்க்கை பாதிப்பாக இருக்கின்றது, சிலர் திருமணம் பிரிந்திருக்கின்றார்கள். இப்படி பல பிரச்சனைகளுக்கு காரணமாக கூடியது இந்த இணையதள உலகத்தில் இடம்பெறக்கூடிய பல அவதூறுகள். எனவே இந்த அவதூறுகளை இனி வரக்கூடிய காலங்களில் இலங்கையில செய்தால் எப்படியான தண்டனைகள் கிடைக்கப்பெறும், எப்படி அதற்கு எதிராக நீங்க மிக இலகுவா தகவல்களை கொடுத்து அவருக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு குறித்தான விடையை தான் இந்த காணொலியில நான் முழுமையா பார்க்க போகிறோம். முடிந்தால் தயவு செய்து இந்த காணொலியை சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க, டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. மிக மிக பயனுள்ள காணொலியாக அமைப்பெறப் போகின்றது. குறிப்பா பெண்களுக்கும், அதே இந்த சமூகத்துல வளர்ந்தவர்களுக்கும், நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான காணொலி. எனவே இது குறித்தான விடயங்களை இந்த காணொலியை முழுமையாக பார்க்கலாம். வாருங்கள், இது விஜேடிஎஸ் vlog. அனைவருக்கும் வணக்கம். இணையதள உலகத்துல நாளாக நிறைய பேருடைய பேர் அவதூறா பரப்படுறது மட்டும் இல்லாமல் ஒரு கெட்ட நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில என்னென்ன வகையில இதன் மூலமாக தண்டனைகள் வழங்கப்பட போகின்றது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. போலி முகநூல் கணக்கு, அதாவது ஃபேக் அக்கௌண்ட் என்பதாக தான் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா வேறொருடைய முகநூலாக ஒருவருடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில அவதூறாக அவருடைய பேரை சின்ன பின்னாக்கக்கூடிய செயற்பாடுகளுக்கு எவ்வாறான தண்டனைகள் கிடைக்கப்படும் அப்படின்றத பார்த்துக் கொள்ளுங்க. இது ஒன்று அபராதம் கிடைக்கும், இல்லைன்னு சொன்னால் சிறை தண்டனை 2 ஆண்டுகள் கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இது கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் ஆக்ட் 24/2007 என்ற கீழ் தான் அந்த சட்டம் காணப்படுகின்றது. அடுத்தது இணையம், சமூக ஊடகம், மின்னஞ்சல் மூலம் அவதூறு, மிரட்டல் அல்லது தவறான தகவல்களை பரப்புதல். இணையத்தின் ஊடாக, சமூக ஊடகத்தின் ஊடாக, மின்னஞ்சல் ஊடாக அவதூறு, மிரட்டல் அல்லது தவறான தகவல்களை ஒருவர் குறித்து பரப்பினால் இது சைபர் கிரைம் அப்படின்ற கீழ் இதனுடைய விடயங்கள் வருகின்றன. இதற்கு தண்டனையா பாத்தீங்களா இருந்தா ஒன்று அபராதம் விதிக்கப்படும், சிறை தண்டனை 3 முதல் 5 ஆண்டுகள் வரை அவருக்கு வழங்கப்படும். இது 2வது. 3வது பாருங்க, ஒருவரை சமூக, இன, மத அடிப்படையில் அவதூறு செய்வது அல்லது வெறுப்பு தூண்டுவது, வெறுப்பை அவருக்கு உருவாக்கும் வண்ணம் செயற்படுவது கிட்டத்தட்ட பாத்தீங்களா இருந்தா இது 2007 செக்ஷன் 3/1 அப்படின்ற வகையில இதனுடைய சட்டம் காணப்படுகின்றது. இதனுடைய குற்றத்தினுடைய பெயராக ஒஃபென்ஸ் அண்டர் ICCPR ஆக்ட் ஆகும். எனவே இதற்கு தண்டனை என்னன்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தா அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும். எனவே 10 ஆண்டுகள் இந்த விடயத்திற்கு சிறை தண்டனை வழங்கப்படும். இதுக்கு அபராதம்லாம் ஒண்ணு கிடையாது, அவர் வெளியிலையும் போக முடியாது. அடுத்தது பாருங்க, தொலைத்தொடர்பு, தொலைபேசி சாதனங்கள், இணையத்தை பயன்படுத்தி அவதூறு செய்வது, தொந்தரவு செய்வது, இல்லைன்னா அவருக்கு எதிராக பல விடயங்கள்ல சமூக ஊடகங்கள்ல செயற்படுவார்களாக இருந்தால் இதற்கு ஒன்று அபராதம் வழங்கப்படும், சிறை தண்டனை வழங்கப்படும், இல்லைன்னா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. அடுத்தது பிறரை அவதூறு செய்ய சொல்லி தூண்டுவது. அதாவது ஒருத்தர்கிட்ட சொல்லி அவருக்கு எதிராக ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க, ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, ஒரு போட்டோ போட்டு விடுங்க என்பதாக இப்படியான விடயங்களை செய்தால் மற்றவரை பற்றி பொய்யான தகவலை பரப்புவதற்காக அவருக்கு பெனல் கோட் செக்ஷன் படி அவருக்கு கிடைக்கக்கூடியது பாத்தீங்களா இருந்தா தண்டனை கிடைக்கப்படும், இல்லைன்னா அவருக்கு அபராதம் விதிக்கப்படும். அதே போல அந்த குற்றத்தை செய்தவருக்கும் குற்றத்தை செய்ய தூண்டியவருக்கும் நீங்கள் அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்து அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்க இப்படியான சமூக ஊடகங்கள் மூலமாக, இணையதளங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டால் இவ்வாறான வழிவகைகளை தான் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட தயாராக இருக்கின்றது. சரி, எப்படி நீங்க புகார் அளிக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா கொழும்பு சைபர் குற்றப்பிரிவு, அதாவது சைபர் கிரைம் டிவிஷன் கொழும்பு, இல்லைன்னா CID என்பதாக சொல்வார்கள்.
கொழும்பு 1ல வந்து இதனுடைய அலுவலகம் வந்து காணப்படுகின்றது. இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தீங்கன்னா பிராந்திய அலுவலக நிலையம் வந்து காணப்படுகின்றது. புகார் நீங்க வந்து அங்க தெரிவிக்கலாம். இல்ல சொன்னா மின்னஞ்சல், இமெயில் இல்ல சொன்னா வந்து நேரடியாக எல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொண்டு நேரம், காலம் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இப்படியான விடயங்களை செய்தாங்கன்னு சொல்லிட்டு சரியான ஆதாரங்களோடு நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோடு கட்டாயம் நேரடியாக கொண்டு போய் நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்கலாம். இல்ல சொன்னா வந்து இமெயில் மூலமாக நீங்க வந்து தகவல்களை வந்து வழங்கலாம். எனவே போன் பண்ணிட்டு அதற்கான நேரங்களை பெற்றுக்கொண்டு நேரடியா நீங்க சென்று இப்படியான விடயங்கள் கீழ் உங்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் மிக முக்கியமானது பார்த்துக் கொள்ளுங்க, நான் செய்யல, அவர் தான் சொன்னாரு, அவருக்காகத்தான் செய்தேன் என்பதாக நீங்க சொன்னாலும் உங்களுக்கும் தண்டனை உண்டு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நான் அறியாமல் செய்துவிட்டேன், தெரியாமல் செய்துவிட்டேன், இது பத்தி எனக்கு தெரியாது என்பதாவது யாரும் சொல்ல முடியாது. இலங்கை பிரஜைகளாக இருக்கக்கூடிய மக்கள் இலங்கையில் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள், செய்திகள், நாளாந்த நடவடிக்கைகள் குறித்து கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். இதற்காகத்தான் நாளாந்தம் ஒவ்வொரு தொலைக்காட்சிகளையும், வானொலியிலையும், பத்திரிகைகளையும், Facebook, அதே நேரத்தில் யூடியூப் மூலமாக செய்திகள் வந்து வருகின்றன. இலங்கை அரசு குறித்தான முடிவுகள், அதே நேரத்தில் வந்து எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்கள், சட்டங்கள் குறித்து. எனவே நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொன்னாலும் கூட அதை ஏன் நீங்க தெரிந்து கொள்ள என்பதாக உங்களுக்கு எதிராக சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படலாம். எனவே இதுதான் இப்பொழுது மிக முக்கியமாக சமூகத்துல உலா வரக்கூடிய நிறைய பேர் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றது. இந்த விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். ஆனாலும் தயவு செய்து இந்த காணொலி உங்களுக்கு முக்கியமா இருக்கும் என்ற நம்பிக்கையில இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.